வெல்கம் டு அச்சிஷா vlogs. இன்னைக்கு நம்ம வந்து மஷ்ரூம் நூடுல்ஸ் அண்ட் மஷ்ரூம் பெப்பர் மசாலா தான் பார்க்க போறோம். வாங்க பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நூடுல்ஸ் வேக வச்சிடலாம். ஸோ நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு ஒன் பேக்கெட் ஆஃப் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து நான் வாட்டர் ஆட் பண்ண அப்புறமா லைட்டா ஆயில், அப்புறமா நூடுல்ஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்றேன். இது நல்லா பாயில் ஆயிடும். வர அப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பெப்பர் மஷ்ரூம்க்கு வந்து பெப்பர் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வந்து தண்ணி சூடாயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் பெப்பர் மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மஷ்ரூம் மசாலாவுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆகுற வரைக்கும் இருக்கணும். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. நான் வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. பெப்பர் மசாலாவுக்கு வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஆனியன்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் நூடுல்ஸ் வந்து வெந்துட்டு இருக்கு. மஷ்ரூம் வந்து சில பேர் வந்து வாஷ் பண்ணி அப்படியே கட் பண்ணுவாங்க இல்லையா. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மேல இந்த தோல் இருக்கு இல்லையா, இது மட்டும் எடுத்துட்டு, சில பேர் இந்த உள்ள இருக்கிற பிளாக் எடுப்பாங்க, அதெல்லாம் எடுக்கணும்ட்டு இல்லை. இதை எடுத்துட்டு நல்லா வாட்டர்ல சால்ட் கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அது போட்டு வாஷ் பண்ணிட்டு அப்புறமா கட் பண்ணா கரெக்டா இருக்கும். இப்போ வந்து ஆனியன்ஸ் கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்க, ஏன்னா லாஸ்ட்ல வந்து நம்ம பெப்பரும் ஆட் பண்றோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கினீங்கன்னா எண்ணெய் வந்து லைட்டா பிரிஞ்சு வரும். இப்போ வந்து நம்ம பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சமா லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர். ஏன்னா நம்ம மஷ்ரூம்லயே வந்து வாட்டரி கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால வாட்டர் வரும், அதுலயே வெந்துடும். ஸோ லைட்டா நல்லா கிரேவி பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வரணும். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணி நம்ம மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிட்டு லைட்டா கலந்து விட்டுட்டு லெக் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு 10 minutes விட்டீங்கன்னா வாட்டர்லாம் இறங்கி அதுவே நல்லா சால்ட் ஆயிடும். சால்ட் ஆயிட்ட அப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வந்து வாட்டர் எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி நான் இங்க வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். ஆயில் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு லைட்டா ஆனியன். நதிஷா பயமா தூரமா வந்துடுற. யாருக்கெல்லாம் இந்த ஆனியன்ஸ் எண்ணெயில போடும்போது ஸ்டார்டிங்ல ஏதோ ஒண்ணு போடும்போது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பயம் வரும்? நான் தான் தூரம் வந்துடுவேன். நான் வந்து கேமரா வச்சு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பாருங்க. ஆமா, எனக்கு இது வந்து பயம். ஏன்னா எண்ணெய் தெரிஞ்சிச்சுன்னா அது வேற ஒரு பக்கம். எவ்வளவு கேர்ஃபுல்லா வந்து நூடுல்ஸ் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. இப்போ வந்து ஆனியன்ஸ் லைட்டா வதக்கிட்ட அப்புறமா நான் கேரட், கேப்சிகம், பீன்ஸ் ஆட் பண்றேன். நீங்க அப்புறமா கிரீன் சில்லி. ஆஹா, சுட சுட பெப்பர் மசாலா ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. மேகிக்கு வந்து வெஜிடபிள்ஸ் சாட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வேட்டை தான். கிளைமேட் கொஞ்சம் சில்லா செமையா இருக்கு. நேற்றுலாம் ஜஸ்ட் வெளியில தான் போனேன், செம்ம வெயில், அவ்வளோ வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கிளைமேட்டே பார்க்க செமையா இருக்கு. நீங்களும் பாருங்க, ரொம்ப செம்ம காத்து ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் எங்கள் வீட்டு கொய்யாக்காய் செடி. ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து அந்த கொய்யாக்காய் பறித்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம மஷ்ரூம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா, ஸோ தேவையான அளவுக்கு உங்கள் ஸ்பைஸ் கேட்டாலும். ஆஹா, இங்கே வந்து பாருங்க கலரை. நானே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அம்மா வந்து கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் எதுவும் இல்லை. சரி நானே பண்ணி வைக்கிறேன், எனக்கு எப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். நீங்கள் வாங்க, கலர் பாருங்க.
ஆக்சுவலி உங்களுக்கு வந்து வீடியோவில் இந்த ரெட் கலர் தெரியுதா இல்லையான்னு தெரியல. நாங்கள் வந்து இதில் எந்த விதமான மசாலாவும் போட மாட்டோம். அம்மா வந்து அரைச்சி வைக்கிற அந்த மிளகா பொடி, மஞ்சத்தூள் அவங்க வந்து ஒரு வெரைட்டியாக பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள், அம்மா வந்து அந்த ரெசிபியும் போட சொல்கிறேன். ஃபைனலாக வந்து நம்ம மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி. நீங்களே பாருங்கள். வாவ், செமையாக இருக்குது த்ரிஷா. இட்ஸ் லுக் லைக் ரெஸ்டாரண்ட் ஃபீல். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சோயா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காயெல்லாம் வதக்கிடுச்சு, நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டோம்னா லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணிட்டு லைட்டாக டேஸ்ட்டுக்காக மேகி மசாலா. எங்ககிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு, உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. த்ரிஷா ஃபைனலாக வந்து நூடுல்ஸும் பெப்பர் காளான் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சா? ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம மஷ்ரூம் நூடுல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா இருக்கிறதுல எல்லா நூடுல்ஸுக்கான மஷ்ரூம் நூடுல்ஸ் தான் டேஸ்ட் ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு. வெஜிடேரியனுக்கு சூப்பரான சிக்கன் டிஷ் அது. இட்ஸ் வெரி டூ ஹாட்னா? யா. நீங்க சிம்பிளா வீட்லயே ட்ரை பண்ணலாம். சரிங்க, இங்க வாங்க. அம்மா வந்து போயிட்டு வரதுக்குள்ள நான் வந்து மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லலாம். சாப்பிடுங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க. உங்களை விட நல்லா பண்ணியிருக்கேனான்னு பார்த்துட்டு. நல்லாவே பண்ணியிருக்கேன். உங்களை விட நல்லா பண்ணியிருக்கேனா? நல்லா பண்ணியிருக்கேன்னா நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் நிறைய ரெசிபிஸ் போடுறேன். அம்மாவும் நிறைய பண்ணுவாங்க. அம்மா கிட்ட கேட்டும் நிறைய ரெசிபிஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.